118 வேணும்ன்றாங்க. ஏறக்குறைய 113 இப்போ அவங்க சேர்த்தது மாதிரி ஒரு கணக்கு. இன்னொரு 5 சேர்த்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வந்துருவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு ஒரு பெரிய அலை தாவேக்காவுக்கு வந்துடுச்சு. விஜய் என்கின்ற ஒரு பர்சனாலிட்டிக்கு இன்னைக்கு ஒரு மெஜாரிட்டி வந்திருக்குது. அந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பார்டர் லைன்ல வந்து நிக்கிறாங்க. இந்த அரசியல் தெரிந்தவர்கள் கூட இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. நீங்க தாமதப்படுத்த திரும்ப ஒருவேளை கவர்னர் ஆட்சி வந்து பிற்பாடு ஒரு வருடம் கழித்து நீங்க தேர்தலை வைத்தாலும் இந்த தாக்கம் என்ன ஆயிடும், இன்னும் அதிகமா விஜய் மேல வந்து நம்ம விஜய் கரெக்டா 200 சீட்டை ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடுவார். அப்ப என்ன பண்ண போறாங்க இவங்க? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கடந்த 10 ஆண்டுகளிலேயே விஜய் ஒரு நல்ல கலைஞர். அவருடைய படம்லாம் பல கோடிக்கு விற்பனை ஆகும். ஆனா எந்த ஒரு படமாவது சொன்ன தேதியில என்னைக்காவது வெளியே வந்துச்சா படம்னா இல்லவே இல்லை. அதேதான் இப்ப ஆட்சியும் விளங்குதா. அவர் சொன்ன தேதிக்கு ஆட்சி அமைக்க முடியல, ஆனா ஆட்சி அமைப்பார். இவர் முதலமைச்சர் ஆகிட்டார், கவர்னர். இவர் என்ன பண்ற, சட்டமன்றத்தில் வந்து நான் என்னுடைய மெஜாரிட்டி காட்டுறேன்றாரு. ஒருவேளை யாரும் மெஜாரிட்டி காட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா மறுபடியும் முதலமைச்சர் பதவியில் கீழே இறக்கிடுவாங்களா? டெல்லினால எந்த பாதிப்பும் கிடையாது. டெல்லி பாதிப்பா இருந்திருந்தா இந்நேரம் அவர்களே என்ன பண்ணிருப்பாங்க, தம்பி விஜயை உட்கார வச்சு எப்பா இந்த மாதிரி பண்ண பாத்துக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் ஃபாதர் அவர்கள். ஃபாதர் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். கை கேட்டினது வாயை கேட்டல அப்படின்றது போல தாவேக தலைவர் விஜய் 108 தொகுதிகள் ஜெயிச்சும் இப்போ வரைக்கும் ஆட்சி அமைக்க முடியாமல் ரொம்ப தவித்து கொண்டிருக்கிறாரு. 2 முறை வந்து ஆளுநரை சந்தித்து பேசியிருக்காரு. என்னதான் நடக்குது? ஆளுநர் எப்பொழுது இவருக்கு பதவியேற்பு பிரமாணம் செய்து வைப்பார்? அதாவது இந்த 118 வேணும்ன்றாங்க. ஏறக்குறைய 113 இப்போ அவங்க சேர்த்தது மாதிரி ஒரு கணக்கு காங்கிரஸோட. ஆமா, இன்னொரு 5 சேர்த்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வந்துருவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, சில நேரங்களில் நம்ம இறங்கி தான் சில காரியங்களை செய்யணும். ஒருவேளை அன்புமணி ராமதாஸ்கிட்ட போய் கேட்கலாம், ஒரு 4 தொகுதி அவர் வச்சிருக்கிறாரு. அடுத்தது திருமாவளவன் ஒரு 2 வச்சிருக்கிறாரு. இவங்க 2 பேரையும் சேர்த்தாச்சுன்னா ஒரு தாராளமா இவங்க ஆட்சி அமைக்கலாம். இல்ல இந்த சிபிஎம் அவங்க கம்யூனிஸ்டுகள் 2 வச்சிருக்காங்க. ஆமா, ஆளுக்கு 2 வச்சிருக்கிறாங்க. இந்த முஸ்லீம் லீக் எல்லாம் ஆளுக்கு 2 வச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கூட போய் கேட்கலாம். திருமாவளவன் வேண்டாம், முஸ்லீம் லீக் கேட்டா கூட கட்டாயம் தாராளமா செய்வாங்க, மாட்டேன்னு சொல்ல போறது இல்லை. இதுதான் அந்த அரசியல் அமைப்புல நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயம். இதுதான் என்னன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய அலை தாவேக்காவுக்கு வந்துடுச்சு. விஜய் என்கின்ற ஒரே பர்சனாலிட்டிக்கு இன்னைக்கு ஒரு மெஜாரிட்டி வந்திருக்குது. அந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பார்டர் லைன்ல வந்து நிக்கிறாங்க. இந்த பார்டர் லைன்ல நிற்கும் போது இந்த அரசியல் தெரிந்தவர்கள் கூட இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. இதுதான் நான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு தடவை மாத்திரம் ஒரு சின்ன டைப் வச்சுக்கிட்டு நீங்க எலெக்ஷன்ல நில்லுங்க, ஒரு கூட்டணி அமைச்சு நில்லுங்க. முன்பாகவே, ஆமா, இதற்கு முன்பாகவே சொல்லிட்டு தான் பலமுறை நான் சொல்லிட்டேன். 6 மாசமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இல்ல, 6 மாசமா சொல்லிட்டு. ஏன்னா இது புது விதமா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சந்திக்கிறீங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நான் சொல்ல வந்தேனே தவிர, எனக்கு ஒன்றும் விஜய் மேலே எனக்கு எந்த விதத்திலையும் தனிப்பட்ட முறையிலே காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அடுத்து யார் முதலமைச்சராக வந்தால் எனக்கு என்ன வந்தது? நான் ஆன்மீகவாதி. என்னுடைய ஆன்மீக காரியங்களை நான் சரியாக செய்யும் பொழுது எனக்கு நல்லது நடக்க போகுது, அவ்வளோதான். முதலமைச்சர் யார் வந்தால் எனக்கு என்ன வந்தது? நான் ஒரு நன்மைக்காக சொன்னேன். எனக்கு கூட உள்ளத்துல ஒரு உணர்வு இருந்தது. என்னன்னா, எல்லா திராவிட கட்சிகளும் ஒதுக்கிட்டு புதுமையா ஏதாவது ஒரு கட்சி வந்தா நல்லா இருக்குமேன்ற எண்ணம் இருந்தது. என்னன்னா, நான் சில நேரங்களில் சில காரியத்தை நேருக்கு நேராக பேச முடியாத ஒரு கட்டாயத்துல நான் இருக்கிறேன், சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அதுக்கு தான் ஆலோசனை மாதிரி பல விஷயங்களை நான் சொன்னேன். அதனால இப்பவும் ஒன்றும் தயக்கம் இல்லை. அதாவது ஒரு காரியத்தை செய்தா சரியா செய்யணும், இல்ல செய்யவே கூடாது. இதுதான் என்னுடைய நோக்கம், சிந்தனை. இப்படி செயல்படும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிச்சயமா. ஆனா இதெல்லாம் சரியாயிடும், ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஆரம்பமே ரொம்ப சொதப்பலாவே ஆரம்பிக்கிறது. இப்ப ஆட்சி அமைச்சா கூட ஒரு கரை சேருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அதாவது அதான் நீங்க திரும்பி பார்க்கணும். விஜய் உடைய ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளிலேயே விஜய் ஒரு நல்ல கலைஞர். அவருடைய படம்லாம் பல கோடிக்கு விற்பனை ஆகும். கடந்த 10 வருடமா நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா எந்த ஒரு படமாவது அவர் சொன்ன தேதியில வெளியிடப்பட்டதா? அவர் சொன்ன தேதியில என்னைக்காவது வெளியே வந்துச்சா படம்னா இல்லவே இல்லை. அதேதான் இப்ப ஆட்சியும் விளங்குதா. அவர் சொன்ன தேதிக்கு ஆட்சி அமைக்க முடியல, ஆனா ஆட்சி அமைப்பார். பலரும் சொல்றாங்க, திருமாவளவன் சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜோதிமணி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் சொல்றாங்க,
ஆட்சி அவருடைய பெரும்பான்மை வந்து நிரூபிக்க வேண்டிய இடம் வந்து சட்டசபைக்குள்ளதான், வெளியே கிடையாது, ஆளுநர் மாளிகைக்குள்ள கிடையாது, நீங்க அரசியல் செய்யாதீங்க அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. விஜய் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் தானா? அருமையான கேள்வி கேட்கறீங்க நீங்க. இவர்தான் முதலமைச்சர், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் சட்டமன்றத்திலிருந்து ப்ரூவ் பண்றது இல்லை, முதலமைச்சருக்குரிய ப்ரூவ் அவர் பண்ணணும். எனக்கு இவ்வளவு மெஜாரிட்டி இருக்குன்னு அவர் காண்பிக்கணும். அதுதான் முறை. அதை விட்டுட்டு நான் சட்டமன்றத்தில் வந்து நான் சொல்றேன் அப்படின்னா அது என்ன ஆகும்னா, ஒருவேளை இவர் முதலமைச்சர் ஆகிட்டார், கவர்னர், இவர் என்ன பண்ற, சட்டமன்றத்தில் வந்து நான் என்னுடைய மெஜாரிட்டியை காட்டுறேன்றாரு. ஒருவேளை யாரும் மெஜாரிட்டி காட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா மறுபடியும் முதலமைச்சர் பதவியில் கீழே இறக்கிடுவாங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால கவர்னர் சொல்றது கரெக்ட். இது சட்டப்படி நடக்க வேண்டிய ஒரு காரியம். மெஜாரிட்டியை காண்பீங்க, உங்களை முதலமைச்சர் ஆக்குறேன், முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்ததே கிடையாது, சூழ்நிலை ஏற்படவே இல்லை. ஏனோ தெரியல, விஜய்க்கு எல்லாம் தயங்குறாங்க. அன்புமணி இப்போ காங்கிரஸ்ல இருந்து ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க. அன்புமணி ராமதாசும் ஒரு 4 பேர் அவர் கட்டாயம் இது பண்ணலாம். அடுத்தது இந்த முஸ்லீம் லீக் கட்சிகள் அவங்க கூட நிச்சயமா இவருக்கு சாதகமாக ஒரு ஆதரவு கொடுக்கலாம். ஏன் தயங்குறாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு? அதுதான் என்னன்னா, நடிகர்ல, அதாவது நான் கூட விஜய பல முறை நான் திட்டி இருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவர் எனக்கு முதலமைச்சரா வராருன்னு சொல்லும் பொழுது அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நான் கொடுக்கணும். தம்பி விஜய் வந்து நல்லவர் கெட்டவர் அப்புறம் கதை. மக்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க, பெரும்பான்மையான மக்கள் வந்து ஒரு கோட்டு மக்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க, இவர் தான் முதலமைச்சர். தீர்மானம் பண்ண பிற்பாடு அப்போ அந்த முதலமைச்சர் கூடிய மரியாதையை கட்டாயம் நான் கொடுத்துதான் ஆக வேண்டும். அதனால விஜய் நான் பாராட்டுகின்றேன். அதுதான் மற்ற கட்சி தலைவர்களும் இதை உணர வேண்டும். அதாவது இப்போ என்னன்னா, இப்போ நீங்க இப்படி டிராக் ஆன் பண்ண யார் கஷ்டப்படுறாங்க? மக்கள் தான். மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. அப்போ நீங்க அரசியல்வாதியே கிடையாது. இப்பவே வந்து உளவுத்துறையெல்லாம் எச்சரிக்கிறது தான், வந்து பல்வேறு இடங்கள்ல கலவரம் உண்டாக வாய்ப்பு இருக்கு, எச்சரிக்கையா இருக்கணும், சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கேட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போல மெரினாவுல வந்து கூடுறதாகவும் ஒரு செய்தி கூடுதல். அது சரி, அதாவது இருக்கதான் செய்யும். அதாவது தாவேகா தொண்டர்களுக்கு நிச்சயமா நம்முடைய தலைவரை வந்து இன்னும் முதலமைச்சரா உட்கார வைக்கிறதுக்கு சூழ்நிலை வரலையேன்ற ஒரு தாக்கம் இருக்கதான் செய்யும். அது நேச்சுரல். ஆனா நான் என்ன சொல்றேன், மற்ற கட்சியில் உள்ள தலைவர்கள் இப்போ இவர் வந்துட்டாரு, மிஞ்சி போனா 10 சீட்டு தானே, நான் கொடுத்துட்டு போறேன்ப்பா, என்னப்பா தவறு இதுல அப்படின்னு தைரியமா கொடுக்கலாம், தவறே இல்லையே. இப்போ இவர் 10 சீட்டு கொடுக்கலன்னா இப்ப மறுபடியும் எலெக்ஷன் வரும், இதான் நடக்கும். இடுப்பறியில இன்னொரு 6 மாத காலத்துல இப்ப பிரச்சனை யாருக்குன்னு எல்லாருக்கும் தான் பிரச்சனை. இப்ப கவர்னர் ஆட்சி வந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க எல்லா கட்சி தலைவர்களும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை 6 மாசம் கழிச்சு ஒருவேளை அவங்க திரும்ப தேர்தல் வைக்கலாம், இல்ல 1 வருடம் கழித்து கூட திரும்ப தேர்தல் வைக்கலாம். இப்படி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா என்ன ஆகும், விஜய் மேலதான் கொஞ்சம் பாசம் அதிகமாகும். இதுதான் நடக்க போகுது. நீங்க தாமதப்படுத்த திரும்ப ஒருவேளை கவர்னர் ஆட்சி வந்து பிற்பாடு 1 வருடம் கழித்து நீங்க தேர்தலை வைத்தாலும் இந்த தாக்கம் என்ன ஆயிடும், இன்னும் அதிகமா விஜய் மேல வந்து நம்ம விஜய் கரெக்டா 200 சீட்டை ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடுவார். அப்ப என்ன பண்ண போறாங்க? இதெல்லாம் சிந்திக்கணும். அதனால மக்களுக்கு சேவை செய்ய வந்துட்டோம், இதான் அரசியல். மக்களுக்கு சேவை செய்ய வந்தா என்னுடைய 5 சீட்டை நான் கொடுத்துறேன், அது மாதிரி என்னுடைய 4 சீட்டை நான் கொடுத்துறேன், என்னுடைய 2 சீட்டை நான் கொடுத்துறேன், மக்கள் நலமாய் இருக்கட்டும், ஆட்சி செய்யட்டும், அவருக்கு துணை நிற்போம் நம்ம அப்படின்னு சொல்லணும். என்ன இதுல ஒரு பெரிய ஒரு எனக்கு சந்தோஷம்னா, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆச்சு. அடுத்தது முதல் முறையா இவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்படி இவ்வளவு அதிகமா மக்கள் இவர் மேல பிரியமாய் இருக்கின்றார்கள் சொல்லி நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு, வேற ஒண்ணு இல்லை. அதனால மற்ற கட்சி தலைவர்கள் இதை சிந்திக்க வேண்டும். ஏன் அருமையான முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, இவங்க ஆட்சி செய்யிட்டா நான் இதுல எந்த விதத்திலும் தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நல்ல ஒரு பண்பு எல்லா கட்சி தலைவர்களும் இருக்கணும், அதான் நல்லது. இப்போ அதிமுக வந்து ஆதரவு கொடுப்பதாக செய்திகள் வெளியாகிறது, அது எந்த அளவுக்கு உண்மை? அதே போன்று ஆதவர்ஜனா வந்து அவங்களுடைய மாமியார் லீமா ரோஸை வைத்து ஒரு கணக்கு வைத்திருப்பதாக ஒரு செய்திகள் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை, அது சாத்தியமா? அது இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு காரியம் என்னன்னா, என்டிஏ கூட்டணி நீங்க வச்சிருந்தீங்க, அருமையான எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ கூட்டணி 3வது இடத்துக்கு போயிட்டீங்க. கேவலமா இருக்குது. நீங்க ஒரு அருமையான கட்சி, மாநில கட்சி, அருமையான டாக்டர் எம்ஜிஆர் அவர் உருவாக்கின கட்சி. இதே டாக்டர் எம்ஜிஆரோ அல்லது
அம்மையார் ஜெயலலிதாவோ இருப்பார்களானால் 3வது இடத்துக்கு தள்ளி போயிருந்தா இந்நேரம் ரிசைன்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க. பொதுச் செயலாளர் தலைவர் போஸ்டே ரிசைன்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க 3வது இடத்துக்கு போயிருந்தா. இது கேவலம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடனே நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க வெளியே இருந்து, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்திருக்கணும். அதான் முறை. அதாவது ஆதவர்ஜனா அவர் மாமியாரை வச்சு பண்றாருன்றாரு அப்புறம் கதை. எடப்பாடி பழனிசாமி இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்? நம்முடைய நோக்கம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். இதுதான் உன் சிந்தையா இருந்திருந்தால் அழகா என்ன பண்ணிருக்கலாம். தம்பி விஜய் வந்துட்டாரு, விஜய் வந்த பிற்பாடு ரைட்டு எங்க நாங்க 54 பேரும் உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே. ஒன்னும் தவறு இல்லையே. கண்டிப்பா இதுல மக்கள் நலமா இருக்கணும், திமுக வீட்டுக்கு அனுப்புன்ற நோக்கம் இருந்தா நீங்க கட்டாயம் செய்வீங்க. அப்போ நான் ஆரம்பத்துல இந்த தேர்தல் வேட்பாளர்கள் அமைக்கும் போதே நான் என்ன சொன்னேன்னா, திமுகவும் அண்ணாதிமுகவும் ஒன்னாதான் போயிட்டு இருக்குது. இது பலிகடா ஆனது பிஜேபி தான். பிஜேபி தான் பலிகடா ஆயிடுச்சு. 27 சீட்டு கொடுத்தோம், பிஜேபி என்ன பண்ண முடியல, ஒரே ஒரு சீட்டு தான். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு 2 சீட், 1 இல்ல 2 சீட் தான் வாங்குவாங்கன்னு, அதே மாதிரி வாங்கிட்டான். அதே போல ஆமா அதே மாதிரி ஆயிடுச்சு. அதனால எங்க கோட்டை விட்டாங்க இந்த பிஜேபி? இல்ல கோட்டை விடுறது இல்லைங்க, அதுதான் நயினார் நாகேந்திரன். அவர் யாரு? முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவருங்க. அதாவது ஜீன்னு சொல்லுவாங்க. ஜீனை நீங்க என்ன பண்ண முடியாது, எந்த வகையிலையும் மாற்ற முடியாது. நீங்க ஐபிஎஸ் படிங்க, ஐஏஎஸ் படிங்க, அந்த ஜீன் ஜீன் தான். இவர் மாநில தலைவராக இவர் பிஜேபியில வந்தாலும் இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தான் இவர். அதனாலதான் எப்பவுமே எல்லா கட்சி தலைவர்கிட்ட நான் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னன்னா, மற்ற கட்சியினர் உங்களுடைய கட்சியில சேரும் பொழுது சேர்த்து கொள்ளுங்கள், உயர்ந்த பதவியை அவங்க கையில கொடுக்காதீங்க. கொடுத்தா இந்த நிலைமை தான். இதற்கு முன்பாகவே அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அதாவது பாஜக வேட்பாளர்களை 500 நாட்களுக்கு முன்பாகவே நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கணும், அறிமுகப்படுத்தியிருந்தா நாம தான் ஆட்சியை பிடிச்சிருப்போம். அதே போன்று 2026 இதுக்கு அடுத்து தமிழ்நாட்டுல இந்த பெரும்பான்மை ஆட்சிக்கே இடம் இல்லை, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு போல சொல்லியிருக்காரு. அது இந்த அளவுக்கு இப்போ நிரூபணம் ஆகியிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த கணிப்பு அதாவது அவருக்கு தெரியும், அவரை மாநில தலைவர்னு எடுக்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும். சரியான பீரியட் முடியுது. இப்போ என்ன பண்ணிருக்கணும், பிஜேபி உடைய தலைமையில இருந்து என்ன பண்ணிருக்கணும், இப்போ எலெக்ஷன் வருது. இந்த நேரத்துல பிஜேபியில யாருடைய அலை பாயுதுன்னா அண்ணாமலை உடைய அலை தான் இருக்குது. பீக்ல இருந்தது. அது அடுத்தது அவர் ஏறக்கூடிய 11.75% கடந்த தேர்தலில் அவர் ப்ரூவ் பண்ணி காட்டார். இப்போ பார்த்தா 2.7 என்னதான் போயிருக்குது. 11 எங்க இருக்குது, 2 எங்க இருக்குது. அப்போ இவர் மூலமா பிஜேபி வளர்ந்திருக்குன்னா இவரையே என்ன பண்ணிருக்கணும், மாநில தலைவரா வச்சிருந்தா நிச்சயமா அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருந்திருந்தா இந்த 3வது இடத்துக்கு போயிருக்காரு. என்டிஏ கூட்டணி அட்லீஸ்ட் 2வது இடத்துக்காவது வந்திருக்கும். அதையும் ஒன்னும் இல்லாம போச்சு. பிஜேபி என்கின்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கின்றதா என்கின்ற பெரிய ஒரு கேள்விக்கு இப்ப கொண்டு நிறுத்திட்டாங்க அருமையான எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இப்ப கூட அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கௌரவத்துக்காக பார்த்துட்டு இருக்காரு. இதுல என்னங்க ஸ்டேட்டஸ் வேண்டி கிடக்குது? என்ன ஸ்டேட்டஸ் வேண்டி கிடக்குது? எம்எல்ஏக்கள் பாண்டிச்சேரி கொண்டு போயிட்டாரு. இன்னைக்கு பாண்டிச்சேரி கொண்டு போ, அமெரிக்கா கூட கொண்டு போ, அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. நான் என்ன கேட்கறேன், நீ மக்கள் மேல நீ என்ன பண்ணல, மக்களுக்கா நீ சேவை செய்யல, உனக்கு தான் வேணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய் கூப்பிட்டு நீங்களே முதலமைச்சரா இருந்துங்க, எனக்கு ஆதரவு கொடுங்கன்னா உடனே வந்துடுவார். புரியுதுங்களா நான் சொல்றது? என்னங்க முட்டாள்தனமா இருக்குது. பெரும்பான்மையை எடுத்திருக்காரு, பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில திமுக வீழ்த்து தான் உங்களுடைய கட்சியோட. நானே ஆச்சரியப்பட்டேன், தம்பி விஜய் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரா செல்வாக்கு. அதாவது தேர்தல் அந்த இது வரும்போது முந்தின நாள் இரவு எனக்கு ஒருத்தர் முக்கியமான ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்க, நாளைக்கு தேர்தலில் பாருங்க விஜய் தான் இஸ் கோயிங் டு ஸ்வீப் தமிழ்நாடு அப்படின்றாங்க. நான் நிச்சயமா இருக்காதுங்க, மிஞ்சி போனா விஜய் 40 வருவாரு, அதுக்கு மேல வர முடியாதுங்க நான் சொன்னவன் தான். ஆனா மக்கள் அவரை தேர்வு செய்யும் பொழுது நான் அதுக்கு இடம் கொடுக்கணும். பெரும்பான்மையான மக்கள் அவரை தேர்வு செய்துட்டாங்க, அப்ப நான் அதுக்கு இடம் கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய நோக்கம் என்ன, மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் சந்தோஷமா வாழணும். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு இன்னொரு ஒரு தலைவரா இருக்கும் போது, கட்சியின் தலைவரா இருக்கும் போது மக்களுக்காக தான் நீங்க இருக்கணும். இப்ப நீங்களே முன்னாடி நாங்க கூட்டணி உங்களோட கூட நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா, இதே தாவேக்கால உள்ள தொண்டர்களும் கட்சியின் மக்களும் விஜய்க்கு வாக்கு கொடுத்தவர்களும் என்ன பண்ணுவாங்க, உடனே எடப்பாடி பழனிசாமி பாராட்டுவாங்க. பரவாயில்லையே, தானா முன் பண்றாரு, நல்ல மனுஷன், அடுத்த முறை இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் கண்டிப்பா அப்படின்ற எண்ணம் உருவாகும். இப்ப நீங்க டோட்டலா என்ன பண்ணிட்டீங்க,
நீங்க தூரம் போன உடனே நீங்க பாண்டிச்சேரியில வச்சாலும் சரி, நீங்க வந்து அமெரிக்கால வச்சிருந்தாலும் சரி, உங்க எம்எல்ஏக்களை கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி. இதுனா செல்போன்ல இருந்து ஃபோன் பண்ண முடியாது. அங்க இருந்து நான் உங்களுக்கு ஆதரவு தரேங்க, தைரியமா கொடுங்கன்னு சொல்றதுக்கு என்ன பெரிய விஷயமா? 25 பேர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்றத்துல 25 பேர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா எடப்பாடி எங்க போவாரு? இப்பவே வந்து எஸ்பி வேலுமணியும் சண்முகமும் அதிருப்தியில இருக்காங்க. விஜய் கூட போகணும் அப்படின்ற போல அவங்க இருக்காங்களா? ஆனா வந்து விஜய் கூட போறாங்க போலன்னு அப்புறம் கதைங்க. 3வது எங்களை கொண்டு வந்துட்ட, நீ எல்லாம் ஒரு தலைவனா நீ எல்லாம் அப்படின்னு கேட்டுட்டு தலைமை போஸ்ட்ல உன்னை எடுக்கிறோம், நீ வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு இத்தனை எம்எல்ஏக்களும் ஒன்னா சேர்ந்தா என்னங்க பண்ண முடியும்? இவர் கூட வேணா ஒரு 10 பேர் இருக்கலாம், மித்த 37 பேர் சேர்ந்து இவரை காலி பண்ணிட்டு என்ன பண்ண முடியும்? சிந்திச்சு பாருங்க. போன எலெக்ஷன்ல மொத்தமா அவுட்டு, இந்த எலெக்ஷன்ல மொத்தமா அவுட்டு. நீ தலைவனா இருக்கிறதுக்கு வேஸ்ட் ஆச்சு. அதுக்கு பதிலா இப்படி போயிட, நீ மட்டும் ஜெயிச்சா முடிஞ்சு போச்சா? சிந்திச்சு பார்க்கணும் இதெல்லாம். ஃபாதர், இந்த விவகாரத்தெல்லாம் டெல்லி தலையீடு இருக்கா? ஏன்னா வந்து காங்கிரஸ் கட்சியினை தொடர்ந்து இது டெல்லி தலையீடு இருக்கு அப்படின்ற போல சொல்றாங்க. விஜய் வந்து ஒரு கால் பண்ணாலே போதும் டெல்லி தலைமைக்கு, அவங்க ஏதாவது முடிச்சு வைக்க அந்த பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது இறங்கி போக மாட்டார். அதுதான் எனக்கும் வருத்தம். இப்போ நான் என்ன சொல்றேன், அருமையான விஜய் தம்பி விஜய் என்ன பண்ணலாம், இந்த நேரத்தில் அருமையான உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்பு கொண்டு கொஞ்சம் உதவி செய்யுங்க, நான் ஆட்சி அமைக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் உடனே அவங்க ரெடியாக இருக்கிறாங்க செய்யறதுக்கு. மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல, சரியா? ஆனால் காங்கிரஸ் சொல்றது தவறு. டெல்லினால எந்த பாதிப்பும் கிடையாது. டெல்லி பாதிப்பாக இருந்திருந்தா இந்நேரம் அவர்களே என்ன பண்ணியிருப்பாங்க, தம்பி விஜயை உட்கார வச்சு எப்பா இந்த மாதிரி பண்ண பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது சட்டசபையில் போய் நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது அவங்களே செய்திருப்பாங்க. நீங்கள் சொல்லி அதை செய்யணும் அவசியமே கிடையாது. நீ போப்பா கவர்னர்கிட்ட சொல்லி முதலமைச்சர் ஆக்குப்பா, வரதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லி முடிச்சிருவாங்க. அன்புமணி ராமதாஸ் எங்க இருக்கிறாரு? இந்த என்டிஏ கூட்டணியில் தானே இருக்கிறாரு. இப்ப உந்த நாளை குடினி அப்படின்னு முடிஞ்சு போச்சு கதை. எவ்ரிதிங் வில் பி செட்டில்ட். டெல்லிக்கு இவர் அணுகவில்லை, அதான் பிரச்சனை. அதனால தம்பி விஜய் கூட இருக்கிறவன்ட்ட நான் சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரே ஒரு காரியம், கொஞ்சம் அமித்ஷாவை தொடர்பு கொள்ளுங்கள், நலமான காரியம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். மக்களுக்கு நீங்க சேவை செய்ய வந்துட்டீங்க, மக்கள் உங்க விரும்பி உங்களை கேட்கறாங்க இறங்கி. ஆமா, அதனால தயவு செய்து கொஞ்சம் வளைந்து கொஞ்சம் அமித்ஷா கிட்ட கொஞ்சம் பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகே, மிக்க நன்றி ஃபாதர். நேரில் வந்து பல்வேறு தகவல் எங்களுடன் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.